நீங்க இருந்தப்போ மாதிரியே ஆஸ்பத்திரியை நடத்துறேன். ஆனா உங்களை கொன்னவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன். அடியோட அழிச்சேன். I'm sorry. அதனாலதான் அவன் சிட்டிக்குள்ள வந்தான். முத்துப்பாண்டியும் பகவானையும் போட்டு தள்ளலாம். நான் நினைக்கிறது சரியா இருந்தா நந்தாவை போட்டு தள்ளுறதுக்கு அவன் இப்ப போய்கிட்டு இருப்பான். இருங்க, எனக்கு ஏற்பட்ட அனுபவத்துல சொல்றேன், நாம இறங்குறது நல்லதில்லை. வாடாவல்ல, உன் சாவு உன்னை தேடி வந்திருக்கா. பெரியண்ணா அனுப்பி வச்சானா? அவனை விட பெரியவன் உன்னை படைச்சவன் அனுப்பியிருக்கான். நிர்மலாமாவை கொண்டதுக்கு பழி வாங்க. அவ உன்னோட அம்மா தானே? அவ போன இடத்துக்கே உன்னையும் அனுப்பி வைக்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா அவனோட அடுத்த டார்கெட் நீங்க தான். என் டார்கெட் தான்டா அவன். அவன் டார்கெட் நான் இல்ல. அவனை கொலை பண்றதுக்கு நல்ல ஐடியா கொடுக்கறவங்க இதை எடுத்துக்க. பாம்பேல இருந்து தாவூத் கேங்க கூப்பிடலாமாண்ணா? ஆந்திரால இருந்து ரவுடிங்ல இறக்கலாண்ணே.
என் பேச்ச கேட்டு துபாய்க்கு ஓடி போயிருந்தா அண்ணா பெரிய அண்ணாவளை கண்டுபிடிக்க முடியாத நந்தாவையே தேடி பிடிச்சு கொண்டுட்டான். நீ எல்லாம் அவனுக்கு சுலுக்குன. இங்க வாடா. உங்க மனசை கஷ்டப்படுத்தி இருந்தா ஐம் வெரி சாரி. நீ புத்திசாலி பொண்ணு. உன் புத்திசாலித்தனத்தால நல்லது பண்ணனாலும் கெட்டது மட்டும் பண்ணாத. ஓகே? அப்ப எனக்கு எதுவும் சொல்ல மாட்டீங்களா? சார் சிரிஷாக்கும் ஏதாவது சொல்லுங்க சார். அவளுக்கு சொன்னது தான் உனக்கும் சொல்றேன். எங்க அப்பா வாங்கி வச்சுட்டு போன கடனுக்காக தான் இந்த தப்பெல்லாம் செய்ய வேண்டியதாயிடுச்சு. நிஜமா தான் சார். சிரிஷா இஸ் வெரி குட் கேர்ள் சார். வெக்கத்தை விட்டு சொல்றேன், நீ இல்லாம என்னால வாழ முடியாது. ஆமா சார், ஜென்யூன் எமோஷன். அந்த கண்ணீரை பாருங்க. நீ என் கூட எல்லாம் வர முடியாது சிரிஷா. கஷ்டப்படு. உங்க கூட வர்றதுனால என் உயிர் போனாலும் பரவாயில்ல. பாருங்க சார், அந்த வாய்ஸ்ல தெரியுற ஏக்கத்தை கேளுங்க. ஆனா உன்னை கஷ்டப்படுத்துறதுல இப்ப எனக்கு இஷ்டம் இல்லை சிரிஷா. உனக்காக நான் கண்டிப்பா திரும்ப வருவேன். பெரியண்ணா, என் அம்மாவை கொண்ட பாவிங்க எல்லாரையும் வரிசை கட்டி போட்டு தள்ளிட்டேன். இனி மிச்சம் இருக்கிறது நீ ஒருத்த மட்டும்தான். நீ எங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி, உன்னை கொல்லாம விட மாட்டேன்டா வாக்கு. சத்யா, இப்போ நான் உங்க அம்மா சமாதி பக்கத்துல தான்டா இருக்கேன். எதுக்குன்னு தெரியுமா? உங்க அம்மா சமாதி பக்கத்திலேயே உன்னையும் உன் தங்கச்சியும் புதைக்கிறதுக்கு தாண்டா. உனக்கு அதிர்ஷ்டமே இல்லடா. உங்க அம்மாவை கொல்லும் போதும் நீ பக்கத்துல இல்ல. இப்போ உன் தங்கச்சியும் கொல்ல போற. இப்போ நீ பக்கத்துல இல்லடா. அவ இங்க வர்றதுக்குள்ள இவளை வெட்டி போதங்கடா. அண்ணா, பெங்களூர்ல ஒளிஞ்சிருந்த விஷயம் இவனுக்கு தெரிஞ்சு போச்சுண்ணா. நாம ஒரு அடி எடுத்து வைக்கிறதுக்குள்ள இவன் 10 அடி எடுத்து வைக்கிறான்னா. பெரியண்ணா, இங்க பார், சூப்பர் ஜாதகண்டா ஒண்ணுது. உன்னை எப்படிடா கொலை பண்றதுன்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க. நீ இப்ப பிளேசிங்கும் புக் பண்ணிட்டு முகத்து நேரத்தையும் குறிச்சிட்டு கூப்பிடுற. யாரா நீ? எல்லாரையும் பயப்பட வச்ச என்னையே வார்த்தை தடுமாற வச்சிட்டியாடா. எங்க இருந்துடா நீ வந்த? சாவு வரும்போது சொல்லிக்கிட்டு வராதடா. உன் கூலி போட மொத்தத்தையும் காலி பண்ணனே, அது நான் தாண்டா. வாடா வா. என்ன இந்த அளவுக்கு மிரள வச்ச உன்னை எனக்கு பார்க்கணும் தாண்டா தோணுது. வாடா. வரேன்டா. சிங்கம் மாதிரி வந்து என் தங்கச்சியை காப்பாத்தி கூட்டிட்டு போறேன்டா. நீ ஆம்பளையா இருந்தா உன்னையும் உன் தம்பியை காப்பாத்திக்கடா. வாடா வா 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 வாடா வாடா. இறங்குடா. தங்கச்சி கவலைப்படாத, அதான் நான் வந்துட்டேன்ல. இன்னும் அரை மணி நேரத்தை இவனுங்களை வெட்டி கூறு போட்டுட்டு உன்னை கூட்டிட்டு போறேன். இவ்வளவு நாளைக்கு என்ன கதிகாங்க வச்சது? அண்ணா, இவனை சாதாரணமா இடம் போட்டுறாதண்ணா. இவன் பார்க்கத்தான் சினிமா ஹீரோ மாதிரி அம்சமா இருப்பான். ஆனா இவன் அடி ஒண்ணு துவம்சமா இருக்குண்ணா. அடச்சி, அவன் ஒருத்தன்டா. என்னத்தடா புடுங்க போறான்? சேகுவாரா தனி ஆள் தாண்டா. ஆனா ஒத்தையா நின்னு ஒரு வல்லரசியை ஜெயிச்சு காட்டுறா. என் பின்னாடி நிக்கிற ஆளுங்களை, என் பவர. சிங்கம் ஒத்தையா வந்தாலும் 1000 பண்ணிங்க சேர்த்து அதை டச் பண்ண முடியாதுடா. உங்ககிட்ட வேணா ஆயுதம் இருக்கலாம், ஆனா சாவுக்கே துணிஞ்சவன சாவு என்னடா பண்ணும்? பயப்படாம முன்னாடி வர எப்படா உனக்கு இவ்வளவு தைரியம்? தாய கொண்டவன பழி வாங்குறதுக்கான தைரியமும் தங்கச்சிய தொட்டவன வெற்றத்துக்கான வெறியும் தானாவே வருண்டா. போங்கடா, அவனை வெட்டி போட்டுட்டு என் தம்பிய கூட்டிட்டு வாங்க. போங்க போங்கடா.
நேரத்துல உன் கதையை முடிக்கிறேன். நரகம் எப்படி இருக்குங்கிறத உனக்கு காட்டுறேன். நீ செத்து மேல போய் நரகத்தை பார்க்கும் போது இதையெல்லாம் நான் கீழே அனுபவிச்சுட்டேன்னு நினைக்க வைக்கிறேன். தம்பி வாடா வா. இவன் தங்கச்சியை இவன் கண்ணு முன்னாடியே உன் கையால நான் கொல்ல வைக்கிறேன். உனக்கு போன தைரியத்தை திரும்ப வர வைக்கிறேன். வாடா வா. வாடா. என் தங்கச்சியை கொல்றதுக்கு முன்னாடி முதல்ல என்ன கொண்டுடா பார்க்கலாம். வா.